வணக்கம். நாம் இன்னைக்கு சுற்றி பார்க்க போகிறது மகாபலிபுரம் 5 ரத கோவில்கள். என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 40 ரூபா. அதாவது ஷோ டெம்பிள் அப்படின்னா பட்டர் பாலாண்டா எடுத்தீங்கன்னா போதும் டிக்கெட்டு. அதே டிக்கெட்டு இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கு கற்களால் செதுக்கப்பட்ட 5 ரதங்கள் இருக்குது. இதை பாண்டவர் கோவில் அப்படின்னா யானை கோவில் என்றும் அழைக்கிறாங்க. இதை பார்க்கறதுக்கு ஒரு தேரோட்டு காட்சியை நமக்கு அளிக்கும். முதல்ல இருப்பது திரௌபதி ரதம். அது பக்கத்திலே அர்ஜுனர் ரதமும் இருக்குது. திரௌபதி ரதத்துக்குள்ள கொற்றவை அம்மனோட சிற்பம் இருக்குது. இது நகுல சகாதேவ ரதம். ஒரு பெரிய யானை சிற்பம் மற்றும் அர்ஜுனர் ரதம் மற்றும் பீமர் ரதத்துக்கு பக்கத்திலேயே இருக்குது இந்த ரதம். இது பீம ரதம் மற்றும் தர்மராஜா ரதங்கள். இது தர்மராஜா ரதங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். இந்த ரதம், இந்த ரதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த ரதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் செதுக்கியிருப்பாங்க, கீழே செதுக்காமல் அறகுறையாக இருக்கும். இந்த ரதங்களை கட்டிகிட்டு இருக்கும்போது இந்த ரதங்களை கட்டிகிட்டு இருந்த மண்ணை இறந்துட்ட காரணத்தினால எல்லா ரதங்களுமே அப்படியே பாதியிலே நிற்குது. இது தர்மராஜா ரதம். ரதங்கள்லேயே மிகவும் பெருசு, 3 தளங்களை கொண்டது. மேலே பார்த்தீங்கன்னா சோமகாந்த சிலை, அர்த்தநாரீஸ்வரர், ஹரிகரன், சுப்பிரமணியன், பைரவ வடிவ சிவன் ஆகிய சிற்பங்கள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஏராளமான சிற்பங்கள் இருக்குது. இது பீம ரதம். அதாவது நீண்ட பெரிய சதுரமான பாறையை குடைஞ்சு கட்டியிருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு பாய்மர படகு மாதிரி தோற்றமளிக்கும். திருமாலுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் இது. இந்த அர்ஜுனர் ரதத்துக்கு முன்னாடி ஒரு சிம்ம வாகனமும் பின்னாடி ஒரு நந்தி வாகனமும் இருக்குது. நந்தி பெரிய வடிவில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது.